எக்ஸாம் அமேசான் பிரைமில் வெளிவந்திருக்கும் வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்னு ஒன்று நமக்கு என்ன ஞாபகம் வரும்? எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம் வரும் இல்லையா? அதே தாங்க. குரூப் 1 குரூப் 2 இந்த தேர்வு எழுதுகிற எக்ஸாம் தான். அதில் நடக்கிற ஊழல், அதில் எப்படியெல்லாம் தில்லுமுள்ளு பண்ணி எழுதாதவங்களை எப்படியெல்லாம் பாஸ் பண்ண வைக்கிறாங்க, எப்படியெல்லாம் கவர்மெண்ட் வேலை வாங்கி தராங்க, இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக சொல்கிற படம் தான் எக்ஸாம். புஷ்கர் காயத்ரி அவங்க தான் வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விக்ரம் வேதா ஒரு படம் பண்ணாங்க இல்லையா? அடுத்து சுழல்னு ஒரு வெப் சீரிஸ் அவங்க வந்து இதே மாதிரி தான் கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தாங்க. அந்த சுழல் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் பிரைமுக்கு நல்ல லாபம் தந்த படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து அதில் நிறைய பேர் பார்த்தாங்க, நல்ல லாபம். அதனால தான் வந்து அவங்க அடுத்தது இவங்க புஷ்கர் காயத்ரி மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இந்த படத்தையும் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து இவங்களும் 7 எபிசோடாக எடுத்திருக்காங்க இந்த வெப் சீரிஸு. இதை டேரக்ட் பார்த்திங்கன்னா யாருன்னா நம்ம டைரக்டர் சர்குணம் தான். ஏற்கனவே வந்து களவாணி எடுத்தார் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் எடுத்தார், ஃப்ளாப் பல படங்கள். இந்த படம் வெப் சீரிஸு நான் வந்து சர்குன் படம்னா கொஞ்சம் யோசித்தேன். என்னடா அது 7 எபிசோடு ஒன்றா உட்காந்து பார்க்கணும். சர்குணம் சார் வந்து அந்த அளவுக்கு எக்ஸாம் எப்படி எழுதியிருப்பார் தெரியலையே அப்படின்னு நினச்சி தான் நானும் போய் பார்த்தேன். ஆனால் மனுஷன் கிறுக்கி தள்ளியிருக்காருயா ஒவ்வொரு பேப்பரையும். ஒவ்வொரு எபிசோடும் நமக்கெல்லாம் வந்து படுத்தம் தான் மிச்சம். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் சொல்லிட்டேன். என்ன இருந்தாலும் இன்னும் சொல்கிறேன். நம்ம அதிதி பாலன் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து குரூப் 1 தேர்வு எழுதுவாங்க. அவங்க வந்து அதிதி பாலன் வந்து கொஞ்சம் வசதி, ஒரு கவுன்சிலர் பொண்ணு. அந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம துஸ்ரா விஜயன் பார்த்தீங்கன்னா ஒரு வாத்து, அவங்க அம்மா வாத்தெல்லாம் மேய்ச்சி அந்த வாத்து முட்டையெல்லாம் விற்று பெண்ணை கடன் வாங்கி அங்கங்கே கடன் வாங்கி அந்த பெண்ணை படிக்க வச்சு தன் மகளை வந்து எப்படியாவது ஒரு பெரிய அந்தஸ்தில் பார்க்கணும், பெரிய ஆஃபீஸராக பார்க்கணும் அப்படின்னு அந்த குரூப் 1 தேர்வு எழுத அனுப்புவாங்க. ஆனால் அந்த குரூப் 1 தேர்வு எழுதுகிறப்போ பார்த்திங்கன்னா துஸ்ரா விஜயன் கஷ்டப்பட்டு படித்ததெல்லாம் எழுதுவாங்க. ஆனால் அதிதி பாலன் பார்த்திங்கன்னா எழுதாமே சும்மா உக்காந்துட்டு வெளியே வந்து, சார் நான் குரூப் 1 தேர்வு எழுதலை, ஆனால் என்னை எப்படியாவது பாஸ் பண்ணிவிடுங்களான்னு பேசுகிறப்போ பக்குன்னு ஆகுது துஸ்ரா விஜயனுக்கு. என்னடா இது, நம்ம கஷ்டப்பட்டு எழுதணும், ஆனால் இந்த அம்மா வந்து வெளியே வந்து அசால்ட்டாக வந்து நான் யாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்களே, ஏதோ போலீஸ் நடக்குது கண்டுபிடிச்சி அங்கே போலீஸ் போகிறாங்க. ஆனால் அந்த போலீஸ் உடந்த அங்கே இருக்கிற டீம் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த துஸ்ரா விஜயனுக்கு எதிராக செயல்பட்டு துஸ்ரா விஜயன் அந்த பழியை தூக்கி போட்டு உள்ளே தள்ளுறாங்க. துஸ்ரா விஜயன் படிப்பு போச்சு, அவங்க அம்மா அப்பா அவங்க கஷ்டப்பட்டு துஸ்ரா விஜயனை பார்க்குறப்போ வாடி அவங்க அம்மா இறக்குறாங்க. அதனால் துஸ்ரா விஜயன் என்ன பண்ணுறாங்க, பொங்கி எழுந்து பழி வாங்க கிளம்புறாங்க. யார் இந்த நெட்வொர்க்கெலாம் காலி பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எதிராக யார், இந்த பொண்ணு தானே நம்ம சீட்டை வந்து பறிச்சிச்சு, யார், அதிதி பாலன். அந்த அம்மா பார்த்திங்கன்னா டிஎஸ்பி ஆகிருப்பாங்க. சரி ஓகே, அந்த டிஎஸ்பி கடத்தி இது அதிதி பாலனை கடத்திட்டு இந்த அம்மாவே மறுபடியும் டிஎஸ்பி அந்த ஸ்டேஷனுக்கு போவாங்க. யார் நெட்வொர்க் என்னென்னு சொல்லி களை எடுக்கிறது தான் இந்த அம்மாவுடைய வேலை. சரி, களை எடுத்தாங்களா, யாராவது பிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடு, 2 எபிசோடு, 3 எபிசோடு, 4 எபிசோடு, 5 எபிசோடு, 6 எபிசோடு, 7 எபிசோடாக வந்து பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் நல்லா சண்டை போடுறாங்க. திடீர்னு பார்த்தா பயந்து ஓடுவாங்களாம். ஐயோ சாமி, ஒரு சீனு கூட உருப்படியாக பண்ணாமல், திரைக்கதையை வந்து உருப்படியாக எடுக்காமல், நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பார்வையாளனை வந்து என்னடாமா காசு கொடுத்து தான் பார்க்குறான், நெட்வொர்க் ரீசார்ஜ் பண்ணி தான் பார்க்குறான், அமேசான் கட்டி தான் பார்க்குறான், அவனெல்லாம் கொஞ்சமாக திருப்திப்படுத்தணும்னு ஒரு எண்ணம் இல்லாமல் போகிற போக்கில் எடுத்த மாதிரி எல்லா எபிசோடும் இழுன்னு இழுக்க வச்சு சம்மந்தமே இல்லாமல் இந்த வில்லன் யாருன்னு தெரியல. இந்த தயாரிப்பாளரோட பசங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேருமே சின்ன வயசில் ஒரு வில்லன் வருவான், அதே மாதிரி கொஞ்சம் பெருசாகணும்னா அவன் ஒரு வில்லன் வருவான். அவனுங்க பேசுகிறதுலாம் பார்த்தா ஐயோ ஆமாம் அமீர் கானு ஷாருக் கானே மிஞ்சிருவான் பார்த்துது. அந்த அளவுக்குலாம் போய் துண்டை போட்டுன்னு பேசுகிறான டைலாக். ஐயோ சுத்தமாக நடிப்பும் வரல, ஒரு ஆக்டிங்கும் சரியில்லை. அவனுக்கு சீனு தப்பு பண்ணிட்டு பஞ்சாக டைலாக் பேசிக்கிறானுங்க. டே பண்ணுறதே தப்பு. அப்பாசு பாவம், அவர் ஹெல்ப் பண்ண வருவார், அவரை போட்டு தள்ளிட்டு அடுத்த சீன் அதை மறந்துட்டு அப்படியே அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு மேம்போக்கத்தனமான ஒரு விஷயம். காட்டில் போயிட்டு சிஸ்டத்தெலாம் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கு பிடிக்கிறேன், அதை பிடிக்கிறேன், இதை பிடிக்கிறேன். காட்டுக்குள்ளே எப்படி கரண்ட் இருக்கும், காட்டுக்குள்ளே எப்படி டென்ட் வச்சுருப்பாங்க. ஐயோ இந்த மாதிரி அம்பக்கான சீன் படம் ஃபுல்லாக இருக்குது. ஒரு சீனு கூட உருப்படியாக அவங்க பண்ணல. ஒவ்வொரு சீனுமே நமக்கு வந்து ஒவ்வொரு எபிசோடுமே நமக்கு வந்து கடுப்பேற்றம் தான் மிச்சம். அந்த அளவுக்கு ரொம்ப கடுப்பேற்றிச்சு. எக்ஸாம் என்னென்னா புஷ்கர் காயத்ரி மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. அடுத்த நம்பிக்கை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்குணம் மேலே இருந்தது. சரி, ஒரு நாளைக்கு அப்புறம் பண்ணுறாரு, ஒரு பயங்கரமான த்ரில்லிங்கான ஒரு படம் பண்ணுவார்,
இந்த எக்ஸாம்னா இப்போது கணிதன்னு ஒரு படம் வந்தது, அதில் எவ்வளோ டீட்டெயிலாக இந்த சர்டிஃபிகேட் மாற்றுறது, இந்த ஃபோட்டோ ஃபோர்ஜரி பண்ணுறது, நேம் ஃபோர்ஜரி பண்ணுறதுலாம் கணிதன் படத்தில் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருப்பார் அந்த டைரக்டர். அந்த படம் இப்போ கூட போய் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ விறுவிறுப்பாக இருக்கும். அதில் 1% கூட இந்த எக்ஸாமில் சுத்தமாக இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம். யாருப்பா அந்த வில்லன், ஐயோ சின்ன வயசாக காமிக்கிறப்பவும் ஒரே டைலாக், ஒரே பஞ்சு, ஒரே ஃபேஸ் கட்டு, நடிப்பு வரல. சரி பெரிய வயசான பிறகு அவன் பெரிய தாராவாக பிறகு அவனை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தாராவாக இருக்கான். கூட இருக்கிற அப்பாஸை செத்துறாரு, அடுத்த சீனை மறந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்க. சரி கூட இருக்கிற பையனை செத்துட்டான், அடுத்த சீன் பார்த்து ஓடுறீங்க, திடீர்னு சண்டை போடுறீங்க, திடீர்னு பயந்து ஓடுறீங்க. இப்போது 10 பேர் வரப்போ அடிக்கிறீங்க, ஒருத்தனாக இருக்கிறப்போ பயந்து ஓடுறீங்க. இதில் என்ன லாஜிக் இருக்குன்னே தெரில. காட்டில் போய் கம்ப்யூட்டர்லாம் வச்சுக்கிட்டு நெட்ஒர்க்லாம் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, வந்து காப்பி பண்ணுறோம், அதை பண்ணுறேன். காட்டுக்குள்ளே எங்கேயா இருக்குது நெட்ஒர்க்கு, காட்டுக்குள்ளே எங்கேயா கரண்ட் இருக்குது. இது மாதிரி ஒரு அம்புக்கான விஷயத்தை எடுத்துகிட்டு ஊர்லேயே ஒன்றும் பிடிக்க முடியல, காட்டில் போய் மறைஞ்சிட்டு வந்து இந்த சீனுக்கு என்னது கேமரா வச்சிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஏதோ நெட்ஒர்க் கனெக்ஷன் பண்ணிருக்காங்க. இங்கே பேட்டரி எடுத்துகிட்டு போனீங்களா இல்லை கரண்ட் எடுத்துகிட்டு போனீங்களா, என்ன கரமுன்னு தெரில. அது லோட் ஆகுது, அங்கேருந்து தப்பிச்சு ஒன்று ஒரு போலீஸ் வரான் துரத்துறான். இதெல்லாம் வந்து ஆதி காலத்தில் பூ சுற்றுற வேண்டிய விஷயத்த 2026லையும் இப்படி சுற்றுருக்கீங்களே, கொஞ்சமாவது நம்பகத்தன்மை வேணாவா இந்த வெப்சீரிஸில்? அமேசானை நம்பி வந்தோம், புஷ்பா காயத்ரி நம்பி வந்தோம், சர்க்குணத்தை கடைசியாக நம்பி வந்தோம். இவ்வளோ மோசமான ஒரு திரைக்கதை, வசனம், டைலாக்கு எல்லாமே வேஸ்ட்டு. மொத்தத்தில் இந்த 7 எபிசோடும் வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்தவரையும். எக்ஸாம் பார்த்துட்டு நல்ல எக்ஸாம் எதுவும் பார்த்தீங்கன்னா சரியான முட்டை மார்க் வாங்கின்னு வந்தது தான் மிச்சம். கேமரா ஒர்க்கு நல்லா இருக்கா சொல்ல முடியாது. சாம் சிஎஸ் பரவாயில்ல, முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி போட்டிருக்காரு. மற்றபடி சர்க்குணம் நான் நினச்சேன் சர்க்குணம் படமா அப்படின்னு, அது தகுந்த மாதிரியே நடந்து போச்சு. முடிஞ்சா உங்களுக்கு போர் அடித்தா வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சும்மா டைம் பாஸுக்கு போட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.